ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரங்கசாமி சேலம் சென்ட்ரல் யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம சேனலில் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் இருக்கிற இந்த காலேஜை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட்டுங்க. அதாவது டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் இந்தியா அண்டு தமிழ்நாடு இதில் இருக்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜும் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த காலேஜ் வந்து 1997 வருஷம் திரு MS சொக்கலிங்கம் அவர்களால் வந்து தொடங்குறாங்க. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா அட்டானமஸ் அந்தஸ்து வந்து 2012 வருஷம் இந்த காலேஜுக்கு கிடைக்குது. NBAவால் அக்ரிடேட் பண்ணப்பட்ட காலேஜ். அது மட்டும் இல்லாமல் ISO சர்டிஃபைடு பண்ண ஒரு காலேஜ். இந்த காலேஜ் A கிரேடு வாங்கியிருக்காங்க. நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சிலில் வந்து A கிரேடு வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா AICTE இருக்குது பார்த்திங்களா, அதனாலையும் அப்ரூவ் பண்ண ஒன்று தாங்க. இந்த காலேஜில் UG கோர்ஸ் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கைட்லைன்ஸை பொறுத்து வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இதுவே ME MTech MBA MCA இதெல்லாம் பார்த்திங்கன்னா டான்செட் CET கேட்டு மேட் இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். NIRF ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து 2020 வருஷத்தில் 150th ரேங்க் வந்து இருக்காங்க. இது ஒரு மிக பெருமையான விஷயம் இந்த காலேஜில். இந்த காலேஜோட முக்கியமான மெரிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்ட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சூப்பரான வந்து ஒரு எஜுகேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து PhD முடித்தவங்களாக தான் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30க்கும் மேற்பட்ட ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து இந்த காலேஜுக்குள்ளே இருக்குது. அது இல்லாமல் டைப்பும் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே படிச்சுட்டு 20க்கும் மேற்பட்ட ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய சேலரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்படிங்கிறதும் ஒரு மிக பெருமையான விஷயம் இந்த காலேஜுக்கு. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, EC இருக்குது, EEE இருக்குது, பயோமெடிக்கல் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் MBA இருக்குது, MCA இருக்குது, மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, சயின்ஸ், இங்கிலீஷ், ஜென்ரல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன UG கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா BEயில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ECE, சிவில், ஃபேஷன் டெக்னாலஜி, பயோமெடிக்கல், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் வந்து UG கோர்ஸாக வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. PG கோர்ஸாக பார்த்தீங்கன்னா அதாவது MEயில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, MTechல டேட்டா சயின்ஸ் இருக்குது, MEயில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் இருக்குது, MEயில் வந்து பவர் சிஸ்டம் அண்ட் இன்ஜினியரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் MEயில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டிசைன் இருக்குது, VLSI டிசைன் இருக்குது, ஒயர்லெஸ் அண்ட் மொபைல் கம்யூனிகேஷன் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேருங்க. இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்கள தானே வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க, நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடத்துவாங்க. நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கல்ச்சர், லீடர்ஷிப் குவாலிட்டி, ட்ரெடிஷன் ஆஃப் த காலேஜ், ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த பர்சனல் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு நிறைய கவுன்சிலிங் வந்து இந்த காலேஜ் மூலமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்ங்க. அதாவது இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஷிப், எக்கனாமிக் ஸ்காலர்ஷிப், மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு 3 வகையான ஒரு ஸ்காலர்ஷிப் திட்டங்களை வந்து பிரிச்சுருக்காங்க. இது வந்து இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பொருந்தும். நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்காலர்ஷிப் தான் வந்து இந்த காலேஜ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சூப்பராக வந்து இந்த காலேஜோட அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி அவங்கள தயார்படுத்திக்கிட்டு சூப்பராக நல்லபடியாக வந்து என்ஜாய் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கான ஃபர்ஸ்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஜிம்மு, கோட் ஆஃப் கண்டக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து முன்னமே சொன்ன மாதிரி நிறைய கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் சென்டர் இருக்குது, சோனா கிளப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஹாஸ்டல்ஸும் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்குது, அதுக்கப்புறம் நல்ல கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சோனா கிளப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா பிளட் டோனர்ஸ் கிளப் இருக்கும், சோனா ரேடியோ கிளப் இருக்குது, சோனா ப்ரோக்ராமிங் கிளப் இருக்குது, சோனா ரீடர்ஸ் கிளப் இருக்குது, தமிழ் இலக்கிய மன்றம் இருக்குது, மாடர்ன் தேட்டர் இருக்குது,
டெக்ஸ்டர்ஸ் கிளப் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்கிறதுனால இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல என்ஜாய் பண்ணி தான் படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தனி திறமை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இங்கே போய் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே டெவலப் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல விதமான ஸ்டூடெண்ட்ஸாக தான் வெளியே வருவோம் அப்படின்றதுக்கு இது ஒரு அஷ்யூரிட்டியாக இந்த காலேஜ் மூலமாக நம்ம தரலாம். அதுக்கப்புறம் இந்த காலேஜோட முக்கியமான ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா லைப்ரரிங்க. இங்கே இருக்கிற புக்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 80,000க்கு மேலே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சிடி அண்ட் வீடியோஸ் ஃபார் ஆன்லைன் கிளாஸ்க்கு பார்த்திங்கன்னா 2,300க்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் ஜேர்னல்ஸ் பார்த்திங்கன்னா எபோவ் 2,000க்கு மேலே இருக்குது. ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எபோவ் 3,000 மேலே இருக்குது. ப்ரொசீடிங்ஸ் பார்த்திங்கன்னா 146 இருக்குது. டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எபோவ் 88,000 வந்து இந்த லைப்ரரியில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு அட்டகாசமான ஒரு லைப்ரரி ஃபெசிலிட்டி தான் இந்த காலேஜ் வந்து வழங்குறாங்க. அதுக்கடுத்தது முக்கியமான விஷயங்க, இந்த காலேஜில் படித்தா எங்கெல்லாம் வேலைக்கு போகலாம், என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும், மினிமம் சேலரி என்ன, மேக்ஸிமம் சேலரி என்ன, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் படிக்கிறவங்களுக்குமே வேலை கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். நீங்கள் வந்து எபோவ் 85% இருந்து வித்தவுட் அரியரில் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அரியர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, கடைசி 2 செமஸ்டர் வரும்போது கம்பல்சரி வந்து கிளியர் பண்ணிடணும். அப்படி இருந்தீங்கன்னா டாப் 10ஸில் நம்ம இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸில் ஐடி கம்பெனிஸ் ஆகட்டும், கோர் கம்பெனிஸ் ஆகட்டும், எல்லா இடத்துல இருந்துமே நீங்கள் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகிருப்பீங்க. மினிமம் சேலரி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 lakhsலேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 16 to 18 lakhs வரைக்கும் இருக்கிற சேலரி ரேஞ்சில் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து இங்கே செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லைடில் பார்த்திங்கன்னா என்னென்ன ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து இந்த ஸ்லைடில் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் போட்ட வீடியோவும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா இந்த காலேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பையனுக்காகவோ, தம்பிக்காகவோ, தங்கைக்காகவோ, அக்காவுக்காகவோ, அண்ணனுக்காகவோ இந்த காலேஜை வந்து கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஃப்யூச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன்.